Hello everyone, welcome to Physics 1 module solution. இது பாத்தீங்கன்னா topic wise questionல இருக்கிற question number 5. So இந்த question என்னன்னு பாரு. Actually question number 4ல தான் நான் சொல்லியிருந்தேன். அது வச்சு ஒரு question வந்துருச்சு. ஒரு யூனிட்லெஸ் குவாண்டிட்டி இருக்கு. ஒரு குவாண்டிட்டில என்ன இல்ல? யூனிட்டே கிடையாது. உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் குவாண்டிட்டி சொல் யூனிட்டே இல்ல. யூனிட்டே இருக்க கூடாது சார். எஸ், யூனிட் இருக்க கூடாது. சார் பவர் வாட் பவரோட யூனிட் வந்து வாட், அப்போ பவர் இல்லை சார். நான் அந்த பவர் சொல்லலை சார், இந்த கண்ணாடிக்கு போடுவோம்ல அந்த பவர் தம்பி, அதுக்கு பார்த்தோன்னா டயாப்டர். ஓஹோ சார், வேற என்ன? இந்த லென்ஸ் லெசனில் படித்தேன் சார். சார் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், வெரி குட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. ஸோ சப்போஸ் ஒரு குவான்டிட்டி, எந்த குவான்டிட்டி வேணும் எடுத்துக்கோ, யூனிட் இல்லாத ஒரு குவான்டிட்டி எடுத்தேன்னு சொன்னால் யூனிட்டே இல்லை, அப்போ டைமென்ஷன் எப்படி சார் நீங்கள் எழுத முடியும்? கரெக்டாக இல்லையா? ஒரு யூனிட் இல்லாத ஒரு குவான்டிட்டி, யூனிட்லெஸ் குவான்டிட்டின்னு சொன்னால் அதுக்கு டைமென்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. டைமென்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டைமென்ஷன் இருக்காது. ஆனால் இது ஒரு உல்டா தப்பு. யூனிட் இருக்கு, அப்போ டைமென்ஷன் இருக்குமா இருக்காதான்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் த குவான்டிட்டின்னு கூட சொல்லிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த குவான்டிட்டி பார்த்தோன்னா அதுக்கு யூனிட் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக அதுக்கு டைமென்ஷன் இருக்கும். கண்டிப்பாக ஒரு யூனிட் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கும்? டைமென்ஷன் இருக்கும். ஒரு குவான்டிட்டி எடுத்திருக்கேன்னு சொன்னா அதுக்கு யூனிட் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும்? டைமென்ஷன் இருக்கும். பட் இதுக்குள்ள ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், ஒரே இல்ல ரெண்டு. என்னன்னா ஆங்கிள், அடுத்து வந்து சாலிட் ஆங்கிள். யூனிட் இருக்கும் பட் டைமென்ஷன் இருக்காது. டைமென்ஷன் லெஸ். யூனிட் இருக்கும், அந்த டைமென்ஷன் இருக்காது. எது எதுக்கு? ஆங்கிள்க்கும் சாலிட் ஆங்கிள்க்கும். ஸோ ஆங்கிளோட யூனிட் என்னது? ரேடியன். சாலிட் ஆங்கிளோட யூனிட் என்னது? ஸ்டெரேடியன். சரியா? ஸோ யூனிட்லெஸ் குவான்டிட்டின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு டைமென்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை. மே ஹேவ் நான் ஜீரோ, மே இல்லை, மஸ்ட் தான். சரியா? ஆல்வேஸ் ஹேவ் நான் ஜீரோ, மே சாரி தப்பா சொல்லிட்டேன். மே ஹேவ் நான் ஜீரோ டைமென்ஷன். நான் ஜீரோனா என்ன? ஜீரோ இல்லாத, அதாவது டைமென்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, மே ஹேவ் டைமென்ஷன் சொல்றாங்க. டைமென்ஷன் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. யூனிட் இல்ல அப்படின்னு சொன்னா ஆல்வேஸ் ஹேவ் நான் ஜீரோ டைமென்ஷன். அதாவது நான் ஜீரோனா என்ன? ஏதோ ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு அர்த்தம். நான் ஜீரோ நம்பர்னா என்ன? ஏதோ ஒரு நம்பர், அதுக்கு வேல்யூ இருக்கு. சரி, ஜீரோ நம்பர்னா என்ன? ஜீரோ, அங்க நம்பரே இல்லைன்னு கூட வச்சுக்கோ இப்போதைக்கு. பட் ஜீரோன்னு சொன்னா ஒரு நம்பர் இருக்கு. இங்க ஜீரோ டைமென்ஷன் சொன்னா டைமென்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இங்கே நான் ஜீரோ டைமென்ஷன் என்ன? டைமென்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் வார்த்தையோட விளையாடுறாங்க. அப்போ ஆல்வேஸ் ஹேவ் டைமென்ஷனா இது தப்பு. ஒரு யூனிட்டே இல்லைன்னு சொன்னால் டைமென்ஷன் இருக்காது. அப்போ நெவர் ஹேஸ் அ நான் ஜீரோ டைமென்ஷன். இட் வில் நெவர் ஹேவ் அ டைமென்ஷன். நான் ஜீரோனா என்ன? டைமென்ஷன். இட் வில் நெவர் ஹேவ் அ டைமென்ஷன். இதானே கரெக்டு? நான் ஜீரோனா என்ன? ஜீரோ இல்லாத, அப்போ அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த நான் ஜீரோங்கிற வார்த்தை விட்டு இந்த கொஸ்டினை படிச்சாலும் உனக்கு புரிஞ்சிடும். அப்ப இதுக்கு டைமென்ஷன் கண்டிப்பா இருக்காது. நெவர் ஹேவ் டைமென்ஷன், டைமென்ஷன் இருக்காது. நெவர் ஹேவ் டைமென்ஷன். புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ இது வந்து சும்மா இந்த கொஸ்டின் இந்த வார்த்தையில் வேற, நெவர் ஹேஸ் அ நான் ஜீரோ. நான் ஜீரோன்னு ஜீரோ இல்லாத அந்த மாதிரி டைமென்ஷன் இருக்குமா? நோ, இட் வில் நெவர் ஹேவ் அ டைமென்ஷன். இதே இதோட கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.